வா சஞ்சீவ். என்ன பி, முத்தழகும் பாண்டியோட அம்மாவும் வந்திருக்காங்கன்னு சொன்ன, எங்க காணோம்? ரூம்ல இருக்காங்களா? ஆம் சஞ்சீவ், முத்தழகும் பாண்டியோட அம்மாவும் இப்பதான் கிளம்பி போனாங்க. இப்பதான் போனாங்களா? என்ன அபி, நான் தான் சீக்கிரம் வரேன்னல்ல, அவங்கள இருக்க வைக்க வேண்டியதானே? இல்ல சஞ்சீவ், பாண்டி முத்தழகுக்கு ஃபோன் பண்ணி அவசரமா எங்கேயோ வெளியே போகணும் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஓ, அதான் முத்தழகும் அவ அத்தையும் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. ஓகே விடு. ஆமா, யார் வந்தாங்க? முத்தழகும் அவங்க அத்தையும் வந்துட்டு போனாங்க. அப்படியா? எப்போ வந்தாங்க? ஸ்ரீஜா, ஒருவேளை அபி நம்மள பூட்டாட்டி வேற யாரு பூட்டிருப்பா? வேற யாருமா? அந்த சஞ்சீவ் தான் பூட்டிருப்பான். ஏய், எப்படி ஸ்ரீஜா சொல்ற? இந்த வீட்ல அபி சஞ்சீவை தவிர வேற யார் இருக்கா? ஆமால. வா. இந்த ஸ்ரீஜாவையும் அவங்க அம்மாவையும் ரூம்ல வச்சு பூட்டிட்டு வந்தேன். அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலையே. எப்படி இவங்க ரூமை விட்டு வெளியே வந்தாங்க? கையில வர தாப்பாலோட வரா. அபி, பாண்டிய நம்ம எப்ப திரும்ப மீட் பண்ணலாம்? முத்தழகு கிட்ட கேட்டு சொல்றேன். சரி, கேட்டு சொல்லு. ஆனா சீக்கிரம் சொல்லு. எனக்கும் பாண்டிய பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்குல்ல. என்ன ஸ்ரீஜா, கையில தாப்பாலோட வர? என்னையும் எங்க அம்மாவையும் யாரோ ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. அதான் இனிமே என்னை யாரும் ரூம்ல வச்சு பூட்ட முடியாதபடி தாப்பால கழட்டிட்டேன். அப்படி யாரும் உங்களை ரூம்ல வச்சு பூட்டினது? இது வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல, ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். நியாயமா உங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டி கதவை சாத்தி இருக்கணும். ஆனா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி இருக்காங்க. சந்தோஷ், ஸ்ரீஜா கிட்ட எதுக்கு இப்படி பேசுறீங்க? நீ சும்மா இரு அபி. சில பேருக்கு இப்படி பேசினாதான் புத்தி வரும். இந்த மைதா மாவை எப்படி பேசிட்டு போறான் பாரு. பாடா தப்பிச்சாச்சு. பாடா. முத்தழகு, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல அத்தை, நீங்க போய் சாப்பிடுங்க. நைட்ல சாப்பிடாம வெறும் வயித்துல படுக்க கூடாது. வா, ஒழுங்கா வந்து சாப்பிடு வா. ஐயோ எனக்கு வேண்டாம் அத்தை, என்னை விடுங்க. என்னதான் இப்ப பிரச்சனை உனக்கு? இல்ல அத்தை, பாண்டி மாமா கிட்ட சொல்லாம நம்ம அபி வீட்டுக்கு போனதுனால மாமா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு போல. ஏன் இப்படி சொல்ற? நம்ம அபி வீட்டுல இருக்கும்போது மாமா எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம வெளியில போலாம், நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுச்சு. அப்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது பாண்டி மாமா வீட்டுல இருந்திருக்கணும்ல அத்தை, ஆனா இல்லையே. நம்ம வீடு பூட்டிட்டு போன மாதிரி அப்படியே தானே இருந்துச்சு. பாண்டி மாமா நம்ம வீட்டுக்கு வந்து பாத்துருக்கு,
நம்ம வீடு பூட்டி இருந்ததால நம்ம இன்னும் அபி வீட்ல இருந்து வரலங்கிற கோவத்துல திரும்பி போயிடுச்சு போல. பாண்டி மாமா என் மேல இருக்கிற கோவத்துல மதியமும் வீட்டுக்கு சாப்பிட வரல, இப்பவும் சாப்பிட வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குது. மாமா என்ன வெறுத்துருச்சு போல அத்தை. ஏ அப்படியெல்லாம் சொல்லாத முத்தழகு. பாண்டிக்கெல்லாம் உன் மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. பாண்டிக்கு இன்னைக்கு மதியம் சோலி ஏதாவது வெளியே போக வேண்டியிருந்திருக்கும். அதான் வீட்டுக்கு சாப்பிட வராம இருந்திருப்பான். போன இடத்துல லேட் ஆயிருக்கும். அதான் அப்படியே ராத்திரி டிரைவர் வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லத்த, மாமாக்கு என் மேல இருக்கிற கோவத்துலதான் கோச்சிட்டு வீட்டுக்கு வரல. ஷோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அப்படியே நீ சொல்ற மாதிரி பாண்டி உன் மேல கோவமா இருந்தா கூட அவங்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம். இல்லத்த, என்னதான் இருந்தாலும் பாண்டி மாமா கிட்ட சொல்லாம அபிய போய் பாத்திருக்க கூடாது. நம்ம மாமா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்திருக்கணும். இது எல்லாமே ஏன் தப்பு தான். சரி, போனை போட்டு கொடு, நான் பாண்டி கிட்ட பேசுறேன். நான் ஏற்கனவே மாமாக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். மாமா ஃபோனே எடுக்கல. நீ ஃபோன் பண்ணும்போது பாண்டி ஏதாவது வேலையா இருந்திருப்பாமா? நீ திரும்ப பாண்டிக்கு ஃபோன் பண்ணி பாரு, நான் பேசுறேன். சரி முத்தழகு, பாண்டி காலையில வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட தெளிவா பேசுறேன். நீ இப்ப வந்து சாப்பிடு வா. எனக்கு இப்ப மனசு சரியில்லை அத்தை. நான் காலையில பாண்டி மாமா வீட்டுக்கு வந்ததும் அபி வீட்டுக்கு சொல்லாம போனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுறேன் அத்தை. நீங்க போய் படுங்க அத்தை. மேகலை, ஏங்க இந்த பாண்டி ஏங்க இப்படி பண்றான்? முத்தழகு அவனுக்கு போன் பண்றா, எடுத்து பேச வேண்டியது தானே? பாண்டிக்கு என்ன பிரச்சனையோ அது அவனுக்கு தாமா தெரியும். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஒன்னா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா பாண்டிக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. முத்தழகு இப்படி பாண்டி கூட ஒன்னா இல்லாம தனியா கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் மனசு கஷ்டமா இருக்குமா. இது எல்லாத்துக்கும் காரணம் பாண்டி பாக்குற ராத்திரி வேலைதாமா. பாண்டிய வேலையை விடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், வீட்லயும் தங்க மாட்டேங்கிறான். எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது மேகலை, பாண்டி ராத்திரி வேலைக்கு போற வரைக்கும் நம்ம குடும்பத்துல நிம்மதியே இருக்காதுமா. மேகலை, நான் கொஞ்ச நாளா ஒரு யோசனைகள் இருக்கேன். அதை நான் செய்யலாமா வேண்டாமான்னு நீ சொல்லு. என்னங்க? நான் ஒரு வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஏங்க நீங்க இப்ப வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? நம்ம கிட்ட என்ன காசு பணமா இல்ல? காசு பணத்துக்காக இல்ல மேகலை, நம்ம ஊர்ல வயலு வரப்புன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலையை மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இனி நாம ஊருக்கு போக வேண்டிய அவசியம் பெருசா ஒண்ணும் இல்ல. நாம பாண்டி முத்தழகு கூட தான் இருக்க போறோம். நான் எம்புட்டு நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? நேரம் வேற ஓட மாட்டேங்குதுமா. அதான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல மேகலை, நான் வேலைக்கு போனாதான் பாண்டி தன்னாலதான் அப்பா இப்படி ஒரு வேலைக்கு போறாருன்னு நினைச்சு இந்த ராத்திரி வேலையை விட்டுட்டு பகல் வேலைக்கு மாறுவாமா. எல்லாம் சரிதாங்க. தெரியாத ஊர்ல நீங்க எந்த வேலைக்கு போவீங்க?
நான் வேணா உங்க வேலைய பத்தி அபிகிட்ட பேசட்டுமா? ஆ, வேணாம் மேகலை. முத்தழகு இப்பதான் பாண்டி வேலைக்காக அபிகிட்ட பேசியிருக்கிறா. ம், இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி கேட்டா அது நல்லாவே இருக்காதுமா. வேண்டாம். நானே நாளை காலையில போய் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு தேடி பார்க்கறேன். சரிங்க. என்ன அபி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சிட்டேன் சஞ்சீவ். என்ன பண்ணிட்டு இருக்க? படம் வரைஞ்சிட்டு இருக்கியா? சும்மா பொழுது போலன்னு கிறுக்கிட்டு இருக்கேன். எங்க காட்டு பார்க்கலாம். ம்? ம். இந்தா. நல்லா இருக்கு சஞ்சீவ். சஞ்சீவ், ம், சொல்லு அபி. இல்ல இன்னைக்கு முத்தழகு நம்ம வீட்டுக்கு வந்தால, ம், பாண்டி ஏதோ ஒரு கம்பெனில நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறாராம். முத்தழகு இதை அபிகிட்டையும் சொல்லிட்டாளா? நைட்டு முழுக்க கண் முழிச்சு பாண்டி வேலை பார்க்கறது முத்தழகுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. அதான் முத்தழகு, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துல பாண்டிக்கு டே ஷிஃப்ட் வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டா. நான் தான் எதுக்கு வேற கம்பெனில, நம்ம கம்பெனிலேயே உன்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். நானே எனக்கு என் கம்பெனில வேலை கொடுக்கணுமா? அது எப்படி முடியும்? சஞ்சீவ், நான் சொன்னது சரிதானே? சேர்க்கறத பத்தி எல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப நம்ம கம்பெனில எந்த வேகன்சியும் இல்லையே. சஞ்சீவ், நான் அன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க ஆபீஸ்க்கு வந்தேன்ல, அப்போ மேனேஜர் நம்ம ஆபீஸ்ல ஏதோ ஒரு டிரைவர் வேலை காலியா இருக்கு, புதுசா ஒரு டிரைவரை வேலைக்கு எடுக்கணும்னு நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. மேனேஜர் சொன்ன டிரைவர் வேலைய நம்ம பாண்டிக்கு கொடுக்கலாம்ல. மேனேஜர் வேற ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரா? அவரு எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு? நல்லா நான் மாட்டிக்கிட்டேனே. இதை எப்படி நான் சமாளிக்க போறேன்? ஒண்ணுமே புரியல. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ் யோசிக்கிற? உனக்கு பாண்டி நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுல விருப்பம் இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாண்டி நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் பாண்டி முத்தழகெல்லாம் நமக்கு ரொம்ப பழக்கமாயிட்டாங்க. பழக்கமானவங்கள வேலைக்கு வைக்கும்போது சப்போஸ் அவங்க வேலையில் ஏதாவது தப்பு பண்ணா கூட அவங்கள திட்டெல்லாம் முடியாதுல்ல. அப்புறம் ஏதாச்சும் திட்டிடுவாங்களோன்னு கஷ்டமா இருக்கும். ஒருவேளை திட்டா பாண்டிக்கும் முத்தழகும் நடுவில் ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடும் இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஆமா சஞ்சீவ், நீ சொல்றதும் சரிதான். தெரிஞ்சவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டா அதனால நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல சங்கடம் வரதா செய்யும். நான் சொன்னதெல்லாம் சரிதானே அபி? நீ புரிஞ்சு பண்ணி எனக்கு தெரியும். அதனாலதான் பாண்டிக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை கொடுக்கல. சரி சஞ்சீவ். அப்பாடா, தப்பிச்ச. சரி அபி, நீ ரெஸ்ட் எடு. என்ன 10 மிஸ் கால் இருக்கு? ஃபோன் சைலண்ட்ல இருக்கிறதுனால தெரியல. முத்தழகு என்ன 10 தடவை மேல கால் பண்ணிருக்கா? ஒருவேளை நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராதனால அவ மேல கோவமா இருக்கேன்னு நினைச்சிட்டாலோ? அபி, நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். மாமாக்கு இன்னும் என் மேல இருந்த கோபம் போல.
ஹலோ மாமா, முத்தழகு, என் மேல உள்ள கோவம் உனக்கு இன்னும் போகலையா மாமா? நான் உன்கிட்ட சொல்லாம கொல்லாம அபி வீட்டுக்கு போனது தப்புதான் மாமா. நான் தப்பு பண்ணா எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, அடிங்க. ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க மாமா. அது என்னால தாங்கிக்க முடியல மாமா. இனிமே நான் உன்கிட்ட சொல்லாம அபி வீட்டுக்கு இல்ல, வேற எங்கேயுமே போக மாட்டேன் மாமா. ஐயோ இல்ல முத்தழகு, எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல. இல்ல மாமா, நீ பொய் சொல்ற. உனக்கு என் மேல கோவம் இருந்ததுனால தானே நீ மதியம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு கூட வரல. நான் அபி வீட்ல இருக்கும்போது நீ எனக்கு ஃபோன் பண்ணி கம்பெனி வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் வெளியில கிளம்பி போகலான்னு சொன்ன. ஆனா அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வரவே இல்லையே மாமா. இதெல்லாம் நீ என் மேல இருக்கிற கோவத்துல தானே மாமா பண்ற? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. போன்ல யாருமா? பாண்டி தானே? ம், போனை என்கிட்ட கொடு, நான் பாண்டி கிட்ட பேசுறேன். ஏல பாண்டி, ஏன்டா இப்படி பண்ற? மா சொல்லுமா. முத்தழகு ஒண்ணு உன் பேச்ச மீறணும், உன்கிட்ட சொல்லாம அபி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கலடா. உன்கிட்ட சொல்லிட்டு தான் அவ போகணும்னு நினைச்சா. நான் தான் வேணா, பாண்டி வந்த உடனே சொல்லிக்கலான்னு சொன்னேன். இன்னைக்கு முத்தழகு அபி வீட்டுக்கு போறதுக்கு முக்கிய காரணமே நீதான்டா. அது தெரியுமா உனக்கு? நீ ராத்திரி வேலைக்கு போய் ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு கார் ஓட்டி நீ ரொம்ப கஷ்டப்படுறத முத்தழகால தாங்கிக்க முடியலடா. அதான் அபிகிட்ட பேசி உனக்கு ஒரு பகல் வேலை வாங்கி கொடுக்கலாம் தான் முத்தழகு நினைச்சா. இது ஒரு தப்பாடா? இதுக்கே நீ முத்தழகு கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற, அவ போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ மதியம் சாப்பிட வீட்டுக்கு வராததுனால முத்தழகு மதியமும் சாப்பிடல, இப்ப ராத்திரி வரைக்கும் கூட சாப்பிடலடா. என்னம்மா, முத்தழகு சாப்பிடலையா? ஆமாண்டா, நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், அவ கேட்கவே மாட்டேங்கிறா. சரி, போனை முத்தழகு கிட்ட கொடு. இரு குடுக்கறேன். இந்தா, பாண்டி உன்கிட்ட பேசணுமா. 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நீ சாப்பிடவா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம். மாமா, முத்து, சொல்லு மாமா. ஏன் முத்து இப்படி பண்ற? கோவத்தை போய் யாராவது சாப்பாடுல காமிப்பாங்களா? இது கோவம் இல்ல மாமா, வருத்தம். நான் உன் பேச்ச மீறி உன்னை கஷ்டப்படுத்திட்டேங்கிற வருத்தம். நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. இந்த பாரு, நீ ஒரு தப்பும் பண்ணல முத்து. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை, சரியா? நீ ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்காம போனதுக்கு காரணம் என் ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சுமா. நீ ஃபோன் பண்ணதே எனக்கு சுத்தமா தெரியல. அதே மாதிரி நான் இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடாதுலாம் எதுவுமே நினைக்கல. என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலைமா, என் வேலை அப்படி. இல்ல மாமா, நீ பொய் சொல்ற. உனக்கு என் மேல கோவம் இருக்கு. ஷோ முத்து, எனக்கு உன் மேல கோவம் இருந்தா நானே உனக்கு கால் பண்ணி பேசுவேனா சொல்லு? நானா தானே உனக்கு ஃபோன் பண்ணேன். ம். அப்புறம் என்னம்மா? அப்ப நிஜமா உனக்கு என் மேல கோவம் இல்லையா மாமா? இல்ல முத்து, நீ போய் சாப்பிடு போ. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, உனக்கு என் மேல உண்மையிலே பாசம் இருந்தா நீ போய் சாப்பிடணும். சரி மாமா, நான் சாப்பிடுறேன். நீ காலையிலேயே வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. சரி, ஓகேம்மா. சரி, போனை வச்சிடுறேன்.